ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம கிராண்ட்மா தான் ப்ளே பண்ண போகிறோம். ப்ளேயிங் முன்னாடி ஒரு இன்ட்ரோ. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு கிஷோரும் தான் சேர்ந்து கேம் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க கேம் ப்ளே பண்ணலாம். இவன் தான் என் ஃப்ரெண்டு கிஷோரு. அது பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கு. இந்த டேபிள் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஆனால் நம்ம இந்த கேம் தான் விட போகிறோம். இந்த கேமோட பேர் கிராண்ட்மா. நீங்கள் விளையாண்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இதில் மொத்தம் 3 பேய் இருக்குது. அதில் ஒரு பேய் வந்து கிராணியோட பெரியமாட்டமே இருக்கும். அதோட பொண்ணு வந்து பயங்கரமாக அடிக்கும். இதை கட் பண்ணோன்னா நம்மளுக்கு பில்லர் தேவை. அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. போயிட்டு நம்ம மெதுவாக எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கலாம். பேய் வர மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் ஒழிஞ்சுக்கிட்டான். இப்போ நானும் ஒழிஞ்சுக்கிறேன். பேய் ஏதோ கிட்டக்கு வர மாதிரி தான் இருக்குது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம இது மல்டி பிளேயராக விளாண்டுக்கலாம், சிங்கிள் பிளேயராக விளாண்டுக்கலாம். ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து டீம் போட்டு விளாண்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பொருள் எடுத்தாங்கன்னா அவங்க இப்போ கிஷோர் பிக் த ஃபியூஸ் அந்த மாதிரிலாம் வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த கேம்லேயே நம்ம பேசிக்கலாம். இந்த கேம் சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அங்கே போகிற நேரத்தில் ஏதாவது பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் அது ரிட்டன் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒழிஞ்சேன், என் ஃப்ரெண்டு கிஷோரும் ஒழிஞ்சிக்கிட்டான். இப்போ நம்ம அதுலேருந்து கொஞ்சமாக தப்பிக்க முடியும். ஆனால் இதில் ஒரு கான்செப்டே புரியல. இந்த பேய் பார்க்குறதுனால பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிறதோ அதில் ஒரு இதுவில் இருக்கும். அங்கேண்ட மூஞ்சி தெரியுற மாதிரியே இருக்குது. அந்த பேய் பார்க்காதா? எனக்கு ஒன்றும் புரியல. வாங்க பார்க்கலாம். இப்போ போகும்போது குறுக்கு பேய் மட்டும் வந்துடக்கூடாது. இதுதான் அப்போ அப்படியோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. எவ்வளோ கிட்டக்க இருக்குது. அது நடக்கிற ஸ்டைலை பார்த்தீங்களா? அடங்க இவன் வேறு வட்டுவேன். இங்கே பாருங்க, இது பிரிக்கு. நம்ம ஊரில் செங்கல். அதை தூக்கி போட்டால் அது பேய் கொடூரமாக ஓடி வரும். அது ஒடியாறது ரொம்ப மோசமாக இருக்கும். வாங்க அதுக்குள்ளே நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். பாருங்க அவன் அங்கேருந்து எனக்கு சொல்லிகிட்டு இருக்கான் பேய் வருதா இல்லையான்னு. அவன் சொல்ல நானும் அப்படியே கேட்டு பண்ணிகிட்டே இருப்போம். இந்த கேம் பிளே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சு விளாண்டு பாருங்கள். ஆனால் இதில் இருக்கிறது ஒரே ஒரு எஸ்கேப் தான், மெயின் டோர் எஸ்கேப் இருக்குது. சைடில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சைடில் எந்த நாய்ஸ் கேட்டாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மறக்காம வீடியோ பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னால், வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இப்போ மேலே ஒரு மெசேஜ் வந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் யார் என்ன பொருள் எடுத்தாலும் சொல்லும். அங்கே பாருங்கள் அந்த பேயோட டான்ஸை பார்த்தீங்களா? அந்த பேயோட டான்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனாலும் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள் பிரிக் இருக்குது. தூக்கி போட்டால் நம்ம ஓடியாரும். ஆனால் அது கரெக்டாக கிட்ட போடணும். அது பக்கத்தில் போட்டால் தான் ஓடியாரும். நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் பிரிக்கை தூக்கி போட்டேன். என்ன வர மாதிரியே தெரியல. ஐயோ பேய் போயிடுச்சு. அப்போ நம்ம தப்பாக போட்டோம்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுறேங்க. அப்புறம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கெலாம் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ என்கிட்ட ஷார்ட் கன் பாட்டு இருக்குது, அது இங்கே எடுத்து வச்சிடுறேன். நம்ம இங்கே ஆக்ஸ் பார்த்தோமே. இப்போ எந்த மரம் அது எந்த மரம்னு மறந்துடுச்சு. வாங்க இப்போ வெளில போகலாம்.
நம்ம ஃபஸ்ட் டோரை திறந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது பாத்ரூம்ப்பா. இங்கே வந்து நம்ம வெளில போகலாம், ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா அது எப்போ வேணாலும் வரும். இங்கே நம்ம இப்போ இருக்கிறது வந்து கிராண்ட்மாவோட ரூமு. அது கிராணியோட பெரியம்மா மட்டுமே இருக்கும் வச்சு சார். ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஆனால் முகம் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ வெளில போய் பார்க்கலாம். கிராணி அங்கே இல்லை, இங்கே கீழே கிடக்கு. ஷார்ட்கன் பாட்டு. ஐயோ பேய் நம்ம போட்டு அடிக்குது. பார்த்தீங்களா பேய் எப்படி ஆச்சுன்னு. இது மொத்தம் 3 லைஃப் தான் இருக்கும். இங்கே ஒரு பெட்ரோல் கேன் இருக்குது. வேறு எங்கே போனாலும் அந்த பேய் வந்து நம்மளை அடிச்சுட்டே இருக்குது. இந்த கேம் விளாண்டு பாருங்க, நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட ஒரே ஒரு பெட்ரோல் கேன் இருக்குது. ஜஸ்ட்டு பேய் பக்கத்தில் தான் இருந்துச்சு, நம்ம ஓடி வந்துட்டோம். இந்த கேமில் நீங்கள் மைக்கை வச்சு பேசணுன்னா நீங்கள் அந்த மைக்கை அழித்து பிடிச்சிட்டு பேசணும். வாட்ஸ்அப்பில் எப்படி பேசுவீங்க? இங்கே தான் ஆக்ஸ் இருக்கா? இங்கே போய் ஷார்ட் கன்னை வச்சுட்டு வந்துடலாம். ரெடி ஆயிடுச்சா? ஸோ இன்னும் ஒரு பாட்டு வேணுமா? அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்ஸ் இங்கே தானே இருந்துச்சு. எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் ஐயோ கிராணி இங்கே தான் போகுது. ஐயோ எட்டப்படா. கிராணிடா போச்சு. கிராண்ட் மேட்ச் போட்டு இவனும் போகிறாமலங்களா? 2 பேர்த்தையும் ஒட்டி போட்டுருச்சே. கீழே போங்க. இங்கே பாருங்க, நான் சொல்ல அவன் கேட்காம போடணும். அப்போ நான் கால் பண்ணி பேசிட்டு தான் இருந்தேன் அவன்கிட்ட. கிராண்ட்மா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போகலாமா? சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கு. நேராக போகலாமா சைடில் போகலாமா? இதில் வாங்க சைட்லேயே போவோம். இப்படி பண்ணால் கூட அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். போங்க போடி. நம்மளால் நேராக போனால் அடிச்சிருக்கோம். இப்போ அது போயிடுச்சு. நம்ம அந்த பழகி அடித்து உடச்சிடலாம். இங்கே ஒரே போடு தான். போடு அங்கெல்லாம் உடச்சிக்கிச்சு. நம்ம ஐயோ கிராண்ட் நான் பார்த்துச்சா? எங்கேயா சரி கிலோ ஓட்டிடலாம். இவனை பார்த்தே போயிட்டேன். ஐயோ அந்த சைனா மினிஸ்டர் கீழே போட்டிருக்க கண்ணாடி தூள்லாம் மினிஸ்டர். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்துடும் நம்ம பக்கத்தில். பின்னாடி வேறு அந்த பேய் வந்துருக்காது. அதில் பின்னாடி பேய் வரல. ஐயோ வாயை திறக்கல, அதுக்குள்ளே பேய் வருது. நல்ல வேலை. அதோட டான்ஸை பாருங்களேன். இப்போ இங்கே தான் வருது. அங்கே பக்கம் வந்து போய்க்கலாம். அங்காண்ட பேய் வருது. அங்காண்ட இருக்கிற அந்த இதை மிதிச்சிட்டா அவ்வளோதான். பேய் ரொம்ப வேகமாக ஓடி வரும். மிதிச்சு விட்றாதரா? அதனால் மிதிக்கலை. அப்படி ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள். நம்மள்கிட்ட ஆக்ஸ் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. ஆனால் பெட்ரோலுக்கு வந்து ஜென்ரேட்டர் தான் ஆன் பண்ண முடியும். இப்போ வச்சுட்டு பண்ணால் என்ன பிரயோஜனம்? கிராண்ட்மா கிட்ட மட்டும் அடி வாங்கிடக்கூடாது. இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒரு டவுட்டு. இதில் பில்லரை வச்சு மட்டும் தான் சைனா கட் பண்ண முடியுமா? கோடாலி வச்சு ஒரு ரெடி அடிச்சாலே கதை உடச்சிக்குமே. லாஜிக்கே இல்லாமல் இருக்கு. பாருங்க, நான் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கிறது எனக்கே இப்படி தான் தெரியும். எப்படா உள்ளே வந்துச்சு? இதெல்லாம் போமியாயோ. நான் வேறு இதோட இதே முடிச்சுன்னு நினச்சேன். கடைசியாக ஒரு லைஃப் கொடுத்துருக்கானோ. இங்கே பாருங்க, மெயின் டோர் கீ நான் தான் கீழே போட்டேன். பாருங்க, பெட்ரோல் இங்கே போட்டேன். மெயின் டோர் கீ எதிர்வு போகலாமா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெட்ரோல், அங்கே ஒரு பெட்ரோல். 2 பெட்ரோல் பக்கத்துலேயே இருக்குது. போகலாம். மெயின் டோர் கீ இருக்குது. இப்போ மேலே போனால் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? நிறைய யோசிச்சுட்டு போகலாமா இல்லை அப்படியே போகலாமா? இப்போ ஜஸ்ட்டு அதான் நீங்களே பார்த்தீங்களா, நான் உள்ளே போய் பார்த்துருந்துச்சுன்னா என் சோழியை முடிச்சுட்ருக்கோம். என்னதே பில்லரா?
கட்டிங் பிளேடுக்கு நான் எங்கே போகுது? வாங்க தேடலாம். எப்படியாவது போய் தேட தான் ஆகணும். இல்லை நம்ம தேடிடலாம் வாங்க. மறக்காம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேறு ஏதாவது ஹாரரான மல்டிப்ளேயர் கேம் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேம் ப்ளே போடலாம். ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். வேங்க நாங்கள் கண்ணாடியை தெரியாமல் மிதிச்சிட்டேன். எவ்வளோ வேகமாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு கொஞ்சம் நேரம் ஆட்டம் கட்டலாமா? இருங்க கொஞ்சம் மேலே போட்டோம். இங்கேண்ட அந்த பொண்ணு, அங்காண்ட அதோட அம்மா. ஒருத்தவங்களும் ஒவ்வொரு ரூம்பா. சூப்பராக இருக்குல்ல? பொண்ணுக்கு கீழே, இப்போ அதோட அம்மாவுக்கு மேலே, அதோட புருஷனுக்கு இன்னும் மேலே. இப்போ பாருங்க, பேய் தானே பக்கம் போகுது. நம்ம போயிட்டு பில்லரை தேடி எடுத்துடலாம். நம்ம மெதுவாக போவோம். பேய் பார்த்துருச்சுன்னா நம்ம ஸ்லோலி முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட்டு லைஃப் இது. சைடில் நாய்ஸ் கிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க. இது திறக்க முடியாது. நம்ம இது அண்டர் கிரவுண்டில் வேலை போகிற மாதிரி இருக்கும், டனல் வழியால். இப்போ இந்த மாதிரி டனல் வழியால் போக முடிஞ்சிருக்கோம். சைடில் நாய்ஸ் கிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறோம், சைடில் நாய்ஸ் கிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் உட்காந்து ரோட்டில் தான் உட்காந்து பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சவுண்ட் அதிகமாகவே கேட்கும். எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம். இங்கேருந்து அதை பாவி அவன் முகத்தை பார்த்தா பயந்தனே மனமா. அவன் மேலே நேம் டேக் கட்டுது, ஆனால் கீழே பேய் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பாருங்களா அவன் முகத்தை. எனக்கு ஏதோ பேய் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த டனல் எல்லாம் போகலாமா? ஆனால் சவுண்டு கேட்குதுங்க. சவுண்டு கேட்குது தான். நம்ம வாங்க போய் பார்த்துலாம். நான் முன்னாடி பேய் இல்லை, சைடில் இருக்கக்கூடாது. பார்த்து போகலாம். இங்கே என்ன வந்துருச்சா? ஐயோ வரலையா இன்னும். இந்த பக்கம் தான் நம்ம அந்த பக்கம் அப்படியே அசால்ட்டாக போயிடலாமேன்னு பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. அவன் மூஞ்சி பாருங்கண்ணா, உள்ளே இருந்து போய் நிற்கிற மாதிரி. இப்போ புரியுதா? அவன் நிற்கும்போது முகம் வெளில தருது. அந்த போய் நம்மளை கிராஸ் பண்ணி தான் போகுது, நம்மளை பார்க்காதா? லாஜிக்கே இல்லைல்ல. சரி வாங்க, அது உள்ளே போய் பார்க்கலாம். பேய் வரல. சரி வாங்க போகலாம். வந்தால் பார்த்துக்கலாம். அந்த பேயோட சவுண்டு கேட்குது லைட்டாக. ஆனால் அந்த பேய் எங்கே இருக்குன்னு க்யூராக பார்க்கல. சாரி, ப்யூராக எங்கே இருக்குன்னு தெரியல. சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், சைடில் நாய்ஸ் கடை தப்பாக எடுத்துக்காதீங்க. வர மாதிரி சவுண்டு இருந்துச்சு, அதனால தான் ஒழிஞ்சுக்கிட்டேன். வருது போலங்க சவுண்ட். ஆனால் நல்லா கேட்குது. சைடில் நாய்ஸ் கடை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் சவுண்ட் நல்லாவே கேட்குது. பாருங்க, கிஷோர் அங்காட நிற்கிறான், தெரியுதானா? ஆனால் அவன் செவத்துக்கு அங்காட நிற்கிறான். நினச்ச மாதிரியே போய் வந்துச்சு. பார்த்தீங்களா டான்ஸை? இந்த கமல் பண்ண டைலாக் தான். விஷயம் தெரியாத டப்புன்னு பார்த்தா கையில் சாவி எடுத்து கொடுத்துருவான்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. வாங்க போயிருந்தோம், போயிடுச்சு. வாங்க இந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேண்ட வேறு ஒன்றும் இல்லை. இங்கேண்ட ஒன்றுமே இல்லை, கருப்பாக இருக்குது. விட்டு சந்தா இதுக்காக இவ்வளோ நேரமாக வந்தேன். அவங்க பேய் இங்கே இல்லை. இப்படியே கொஞ்சமாக போய்ட்டு இந்த சைடில் பார்க்கலாமா? ஆனால் கண்ணாடி இருக்காது, ஒன்றும் மிதிச்சிருக்கூடாது. பாருங்க, பேய் இங்கே இல்லை. இங்கேயும் இல்லையா? இல்லை ஏன்னா அங்கே பாருங்களா, குழந்தை காக்கா போகிற மாதிரி எவனோ ஒருத்தர் உட்காந்துருக்கான். நான் சும்மா உட்காந்து இருந்துச்சா, அவனும் உட்காந்து இருந்துக்கிறான்பா. ஏங்க என் ஆட்டத்தை காட்டுறேன். இப்போ வாங்க, எவ்வளோ ஸ்பீடாக நான் உட்காரணும், அதோட வேகமாக உட்காந்து எழுந்திருக்கிறான். அவன் நல்ல வேலை எகுறானா, நான் கூட அடிக்கிறான்னு நினச்சேன்.
இந்த கேம் நல்லாயிருக்கும், நீங்கள் விளாண்டு பாருங்கள். வேறு ஏதாவது கேம் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களாம் பிகைனர்ஸ் தான். இன்னும் ஐயோ பேய்கிட்ட வந்துச்சு. பேய் ஆனால் ரொம்ப கிட்ட வந்துச்சுப்பா. அது அம்மாவோட இது அடிக்கிறது தான் பயங்கரமாக இருக்கும். இந்த சீட்டாவில் நம்மளுக்கு நெஞ்சில் கீறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 கையை வச்சுட்டு அப்படி அடிக்கும். நல்லா தான் நடக்கும். நம்மளை பார்த்த உடனே அப்படி சிலந்தி ஆட்டம் படுத்துக்கும். தலையில் படுத்துட்டு வேகமாக வரும். 2 பெட்ரோல் கேனும் பக்கத்துலேயே கிடக்கு. வாங்க போய் நம்ம ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அது போயிருக்குமான்னு தெரில எனக்கு. அது போயிருக்கு தான் நினைக்கிறேன். வாங்க நான் ஐயோ கண்ணாடி மீன் சுட்டேனா. எங்கம்மா கிராண்டியோட பெரியம்மா வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அப்படி 2 பேரும் ஒரே மாதிரி வராங்களா. என்ன ஒன்று, கிராணி கொஞ்சம் ஒல்லி, இது கொஞ்சம் குண்டு. மேலே போய்ச்சா அழுத்து ஓடு வரிய விட்றாடி. அதுவே கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா, யாரா வந்து அழுத்தி விட்றான்னு. சைடில் நாய்ஸ் கிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க. திரும்ப அழுத்து ஓடிடலாமா. ஓடு சாமி ஓடு. திரும்ப பார்த்தீங்கன்னா நான் அழுத்திட்டு நம்ம இங்கே வரத்துக்குள்ளேயே அது வந்துடுது. இல்லைங்க இந்த தாட்டி நல்லா மேலே போனதுக்கப்புறமா அழுத்தலாம். வாங்க மேலே போய்ச்சா போய் கதவை அழுத்தி விட்றாதரா. வாங்க நம்ம போய் கதவை சாத்திட்டு திரும்ப அதை அழுத்தி விட்டு விடலாம். எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதை அழுத்தியாச்சு, ஓடி போயிட்டு திரும்பியாச்சு. என்ன இன்னும் வரல, வந்துருக்கணுமே என்னத்துக்கு. ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்களா. இந்த கேம் பிளே நல்லாயிருக்கும், இந்த கேமும் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தது ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் கேம் பண்ணலான்னு இருக்கோம். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். எவ்வளோ தான் வீடியோ போனாலும் வியூஸே போக மாட்டேங்குது. ஏன்னா நாங்களாம் பிகினர்ஸ் தான். உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கொடுக்கணும். பாருங்கள் கதவு திறந்து விட்டான், அவன் மூடி விட்றான். நல்ல வேலை போய் முட்டின்னு தான் வச்சுருக்கோம். பாருங்க அது கிட்டக்கே போய்ட்டு நான் இது போடுறேன். சவுண்டு கொட்டக்கூடமா திரும்பாது. அப்புறம் எப்படி விருக்கத்துக்கு போட்டால் மட்டும் சவுண்டு கேட்குது. அதுக்கு தெரியலல்ல. யாரா மெசேஜ்லாம் பண்ணியிருக்கா. கேம் நல்லா தான் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். சைடில் பைக் நாய்ஸ்லாம் கேட்டால் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மள்ட்ட ஆக்ஸ் இருக்குல்ல, ஆக்ஸ் எங்கே வச்சேன், அது போய் எத்தனை வந்துட்டா. போய் ஆக்ஸை போய் எத்தனை வந்துடலாமா. இப்போ நம்ம உடைக்கணும்னா ஆக்ஸ் தேவை. எதிரே ஆக்ஸ் எங்கே எங்கே போட்டேன். இங்கே தான் போட்டேன்ல. ஆக்ஸ்டா என்னங்க இங்கே எடுக்க முடியல. சரிங்க அங்காண்ட போய் எடுக்கலாம். ஆக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த பலகையை உடைக்க போகிறோம். அங்கே மெயின் டோர் பலகையை உடைச்சோம்ல, அதே தான் ஏமான பேய் வந்துச்சே. அங்கே பேய் இந்த பக்கம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பேய் போகிறோம். இதை வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ செம்மையான டான்ஸ் இல்லை அதுக்கு. பாருங்க அதோட கழுத்தும் நம்ம கழுத்தும் ஒரே சைஸ் தான் இருக்குது. நான் உள்ளே ஒளிஞ்சிருக்கிறது பார்க்கலையா. அது அந்த பக்கம் போட்டால் நம்ம இந்த பக்கம் போகலாம். போயிட்டு அந்த பலகையை உடச்சி விட்டுலாம். வாங்கி ஒரே போடு தான் ஆக்செட்டு போடு, இன்னொரு போடு, அவ்வளோதான் உடச்சிக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டோன்னே 4 ஃபியூஸு ஒரு இந்த லிவரை பிடிச்சி ஆன் பண்ணி விட்டால் நம்ம கரண்ட் வந்துடும். நம்ம அப்புறம் வெளியே எஸ்கேப் ஆகிடலாம்.
இதில் இன்னொன்று இருக்குது, மேலே க்ளூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தினா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு அதுவே காட்டும். ஆனால் அதை அழுத்தினா நம்ம டைம் வேஸ்ட்டு. ஒவ்வொரு பொருள் எடுக்கிறதுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒன்றுமே 30 நிமிஷத்துக்கிட்ட வரும். சாரி, ஒன்றுமே 60 செகண்டுக்கிட்ட வரும். சைடில் நாய்ஸ் கிட்ட தப்பாத்துக்காதீங்க, அங்கே பேய் வருது. நான் கதவை தந்து விட்டோமாப்பா. இதில் ஒரு கிளிச் இருக்குது. நம்ம ஏதாவது செவத்து முறையில் போய் இப்போ நின்றுட்டு அது ஐஸ் கட்டுதுல, அதை வச்சு திருவுனா நம்ம பின்னாடி என்ன இருக்குன்னு இங்கே உள்ளே வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நான் கதவை திறந்தா அது சாத்துது. எவன் தான் சாத்திட்டு இருக்கானா? நான் கதவை திறந்தா சாத்திக்கிட்டே இருக்கான். நம்மள்ட்ட இப்போ பில்லர்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம செயினை கட் பண்ணலாம். சைடில் நாய்ஸ் எதாவது தப்பாத்துக்காதீங்க. நம்ம டனல் வேலையாகவே போயிட்டு இப்போ கட் பண்ணோம்ல, அந்த டனல் வேலையாகவே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கொண்டு வந்துச்சு. இதுக்கு நம்ம 2 பெட்ரோல் ஒன்றும் இல்லை, அது இங்கே தான் இருந்துச்சு பக்கத்தில். இங்கேயும் ஒரு கிளிச் இருக்குது. இப்போ சொல்கிற பாருங்க, இங்கேண்ட அந்த இது இருக்குல்ல ஒளியிறது, அதில் போய்ட்டு நம்ம ஹேண்ட் காட்டும். நம்ம இந்த ஹேண்டை கொடுத்துட்டா இப்போ பாருங்க, நம்ம அதை ஒழிஞ்சிக்கிட்டோமா கம்பி பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் வெளியே வந்துடுவோம் கம்பியை விட்டு. எப்படி சூப்பராக இவனா எங்கள் கூட 2 பெட்ரோல் டேங்கை காணும், பெட்ரோல் கேனை காணும். நல்லா ஃபியூஸ் இருக்குது. இந்த கிஷோர் தான் எடுத்துகிட்டு எங்கேயாவது ஓடி இருக்கான். சரி விடுங்க, அவன் எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது, நம்மள்ட்ட பில்லர் இருக்குது, மெயின் டோர் கீ இங்கே தான் போட்டோம்ல எங்கேயோ. இது இடத்துல நம்ம கிராண்ட்மா கிட்ட போகலாம். ஐயோ பேய் இங்கே இருக்கா. சரிங்க, அது போட்டு இந்த பக்கம் போனோடனே நம்ம போய்ட்டு மெயின் டோர் கீ எடுத்துக்கலாம். அது இந்த பக்கம் போகுது. நம்ம மெதுவாக போய்ட்டு எங்கேயா காணும், உள்ளேயும் இல்லை, இங்கே தான் போட்டோமா. எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மெயின் டோர் கீட்டு போவோம். சரி, மெயின் டோர்கிட்ட போவோம். சைடில் நாய்ஸ் கிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஜஸ்ட்டுப்பா நான் வர நேரத்துக்கு அது இந்த பக்கம் ஓடுது பார்த்தீங்களா. வாங்க, இது பில்லர் வச்சு அதை அடிச்சிடலாம். எடுத்தாச்சு. ஓடு 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 ஓடு, எங்கே நிற்காத, நின்னா பேய்கிட்ட மாட்டிக்குவோம். இப்போ பாட்டில் எடுத்துக்கலாம், பில்லருக்கு கீழே போட்டுடலாம். அது பேய் வந்தால் நம்ம அடிக்கலாம். ஐயோ கீழே போட்டோமோ, சவுண்டு கேட்டு வருமோ. வந்துச்சு. ஐயோ போச்சு போச்சு. ஓ சார், நம்ம அடுத்த கிளம்பி இதை ஃபுல்லாக முடிக்கலாம். அதுக்கு ஒரு 1000 லைக்